ஆசைப்பட்டாங்க, அது ஓரைட்டு கிடையாது. என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ அதுல அல்லாஹ் விரும்பினதை ஏற்றுக்கொண்டான், விரும்பினதை மறுத்தான். இவங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்பெஷலா வச்சு ஒன்னும் செய்யவே இல்லை. இதை ஒன்று ரெண்டு விதிவிலக்கான அற்புதம் கொடுக்கிற மாதிரி ஒன்று ரெண்டு துவாக்களை 3 துவாக்கள் எல்லாம் நினைச்சிருவான். 3 விஷயத்தை அவங்க தர்றேன்னு சொல்லியிருப்பானே தவிர ஒட்டுமொத்தமாக அவங்க கேட்டது நினைச்சது முடிஞ்சு அவ்வளவு செய்ய முடியுமா? அந்த மாதிரி தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில, இது நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், பலமுறை கேள்விப்பட்ட சம்பவம் இருந்தாலும் இதை எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நபியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த ரூலுக்கு மீறினா கண்டிச்சிருவாங்கிறது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு பிரமுகரோட பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மக்காவுல. அப்ப பேசிக் கொண்டிருக்கும் போது சாதாரண சாமானியராக கருதப்பட்ட கண் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தும் என்ற தோழர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருப்பதை அவர் காதுல விழுந்த உடனே, கண்ணு தெரியாட்டாலும் காது விழுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய குரல் தெரிந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிவிட்டாரு. சொன்னோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்கணும், பதில் சொல்லி இருக்கணும். என்னப்பா சௌமா இருக்கேன்னு கேட்டிருக்கணும், விசாரிச்சிருக்கணும், அவர் மீது அன்பு முளைய பொழிஞ்சிருக்க வேண்டும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த ஆளுக்கு தேவையில்லாத இடத்துல வர முக்கியமான ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், முக்கியமான ஒரு பிரமுகர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சொல்லி இஸ்லாத்து கொண்டு வரலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தாவா பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இவர் இது குறுக்க வந்தார் இவருன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் தெரியாம அவர் வந்துட்டாரு, நேரம் தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டாருன்னு கோவப்பட்டு முகத்தை கடுகண்டு ஆக்கிக்கிட்டாங்க. அவர் ரொம்ப அலட்சியமா படிச்சுட்டாங்க. ஆனா அவர் கண்ணு தெரியாதனால இது அவருக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் முகத்தை சொல்லிச்சுன்னு அவருக்கு தெரியாது, அவர் கடுகடுப்பானதும் தெரியாது, கண்ணு தெரியாதுல. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், கண்ணும் தெரியாதவருக்கு தெரியாம போகட்டும்னு விடாம, கண்ணும் தெரியாதவருக்கும் டிக்ளேர் பண்ண தெரிகிற மாதிரி, உலக மக்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி, உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இந்த மெசேஜ் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி ஒரு அத்தியாயத்தை இறக்கிவிட்டான். என்ன அத்தியாயம்? அபசபத்தவல்லா அஞ்சாஹுல் அமா, ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இந்த முகமது நீ கடுகடுப்பாகி விட்டாய் என்று சொல்லாம 3ஆம் இடத்துல வச்சு பேசுகிறார். இவர் கடுகடுத்து விட்டார், அலட்சியப்படுத்தி விட்டார். அஞ்சாஹுல் அமா, ஒரு குருடர் வந்ததற்காக நடத்தி விட்டார் சொல்லி கடுமை எச்சரிக்கிறான். அப்படி எச்சரிக்கிறான், அம்மாமன் இஸ்தகனா வாந்தலஹு தஸத்தா, யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவனுக்கு தனியா குசு குசுந்து போய் அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற, வழிய போய் சொல்லி கொண்டிருக்கிற. அம்மாமன் ஜாக யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா, யார் அல்லாஹ்வை பயந்து கொண்ட ஓடோடி ஆர்வமா வருகிறாரோ, உன் குரலை கேட்டவன சலாம் சொன்னாரோ அவரை நீ அலட்சியப்படுத்துறியா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிறான். அப்ப இதுல என்ன வழங்குறது, வேண்டிய ஆள் செஞ்சா விட்டுருவோமா இல்லையா? சில காரியங்களை நம்மளே ஒரு வேண்டிய நண்பராக இருந்தால் அவர் யார்கிட்ட வம்பு சண்டைக்கு போனா நம்மளும் சேர்ந்துக்கிட்டு சண்டைக்கு போமா இல்லையா? அநியாய சண்டைக்கு போனா கூட எப்படா என் நண்பன் நீ அறிக்கைப்பட்டு கேட்பமா இல்லையா? அப்படியா அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்குள்ள உறவு? அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னது நீ செய்யற அடிமை, நல்ல அடிமை, சிறந்த அடிமை. அதான் நம்மளது சொல்ல ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாம் 5 மார்க்குன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மார்க், அப்படி வித்தியாசம் வச்சுக்கிறங்க. அதுக்கான அல்லாஹ் வர முடியுமா? நினைச்சவன் நடந்துருமா? அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அடிமைத்தனத்துக்கு தான் 100 மார்க்கு. நான் அடிமை தான், 100% அடிமையா இருப்பேன், எனக்கு இந்த ரைட் இல்லைங்கிறத ஓப்பனா டிக்ளேர் பண்ணுவேன். அப்படி சொன்னாங்களே, மார்க்கு அதுக்கு தான் விடுவோம். அல்லாட்ட மார்க்கை எதுக்கு? திமுருக்கெல்லாம் மார்க்கு கிடையாது. நான் ஒண்ணுமே இல்லை, நீ என்ன சொன்னாலும் கேட்கறான்ல, நீ என்ன ஆர்டர் பண்ண அப்படி செஞ்சிடறேன், என்னை பாதிச்சாலும் ஏத்துக்கிறேன், இப்படி சொல்லத்தான் மார்க்கு போகணும். இப்படி சொல்லக்கூடியவர்களாகத்தான் இறை தூதர்கள் அனைவருமே இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஆயிஷா நாயகி கூட சொல்றாங்க, தமக்கு அருளப்பட்ட இறை செய்தியில் எதையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைப்பதாக இருந்தால் இந்த அஹ்ஸாப்ல வரக்கூடிய இந்த செய்தியை 33வது அத்தியாயத்தில் வருத இந்த செய்தியை மறைத்திருப்பார்கள். ஏன் அவங்களை அப்படி டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கும் பார்த்தோம்னு சொன்னா, அந்த செய்தியை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் வந்துச்சு, என்னை கண்டிச்சு விட்டான்டா, தூக்கி போட்டேங்கிறாங்க. அதுல என்ன வருது, ஸைதுங்கிறவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக இருந்தார். வளர்ப்பு மகன் இஸ்லாத்துல இல்லைன்னு ஆன உடனே அப்புறமேல் வளர்ப்பு மகன் சொல்வதை விட்டு விட்டார்கள், எல்லாரும் விட்டுட்டாங்க. அந்த ஸைதுக்கு மாமி மகளை திருமணம் செய்து வைத்திருந்தார்கள். அவங்களுக்குள்ள ஒத்து போகவில்லை. ஒத்து போகணும் என்ன செய்யறாங்க, அவர் பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குதா, அவர்கிட்ட சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்பா நீ வந்துகிட்டு பிரியணும்னு நினைக்கிற, நீ அந்த பெண்ணோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ, கொஞ்சம் இணங்கி போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உள்ளூர என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, இது ஒத்தே வராது, இவங்களுக்குள்ள மேட்சே ஆகாது, பிரச்சனை ஓவரா முத்தி போச்சு, இவங்க பெரியதுதான் நல்லதுன்னு மனசுல படுது. இருந்தாலும் இது ஓபனா சொல்றதுக்கு தயங்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அம்சிக அலைக ஜௌஜக வத்தகில்லா, நீ உன்னுடைய மனைவியை உன்னோட வச்சுக்கப்பா, அல்லாஹ் பயந்துக்கப்பா நீ சொன்னிய, அந்த நேரத்துல நீ தப்பு செஞ்சிட்ட. என்ன தப்பு செஞ்சிட்ட? ஓ தஹ்பீ ஃபீ நஃப்ஸிக துஹ்பீ ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு முப்தீஹி, அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றை
உன் மனசுல மறைத்து கொண்டாய். நீங்க சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க பிரிஞ்சு வாழ்றதா நல்லதுன்னு மனசுல பட்டுச்சு. மனசுல பட்டது பிரிஞ்சு வாழ்றது நல்லதுன்னு சொல்லி வெளியில சொன்னது சேர்ந்து வாழ்றது நல்லதுன்னு நீங்க சொல்லிவிட்ட. அப்ப வல்லாஹு தக்ஷன் நாச, மக்களுக்கு நீ பயப்படுகிறாய். பிரிஞ்சிருன்னு சொன்னா மக்கள் ஏதாவது பேசுவாங்களோ பயப்படுகிறாய். வல்லாஹு அஹக்கும் தக்ஷாஹு, நீ பயப்படுவதற்கு அல்லாஹ் தகுதியானவன், அல்லாஹ் பயப்படணும். என்ன மனசுல படுது அதைத்தான் சொல்லணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிறான் அல்லாஹ். அதை எடுத்து அப்படி மக்கள்கிட்ட போடுறாங்க. என்ன விளங்குது? எந்த ஒரு இதுலயும் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டேங்கிறான். மனுஷனை தாண்டி அது மேல வர்றது கூடவே மாட்டேங்கிறான். மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி விடுறான். உலகம் எல்லாம் கியாமத் நாள் வரைக்கும் இது இருக்கு. நீ மனுஷனுக்கு பயந்தாய், அல்லாஹ்வுக்கு பயப்படல, எனக்கு தான் நீ பயப்பட்டு இருக்கணும் ஒரு தூதரை பார்த்து அல்லாஹ் கண்டிக்கிறானே, அது அந்த காலத்துல முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு வரைக்கும் இந்த குர்ஆன்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசுல பட்டதுக்கு மாற்றமாக பேசினார்கள் ரெக்கார்டு இருந்துகிட்டு இருக்கா இல்லையா? இப்படியான ஒரு செய்தி இருக்கும் பொழுது என்ன வழங்கணும்? அம்மாடி, அவனுடைய இடத்துல கண்ட ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அவனுடைய கண்ணியம், கௌரவம், அந்த ஆதிக்கம் செலுத்துதல் அதை விட்டே தரமாட்டான். நான் தான் ஏன் அவன் படைச்சா நம்ம ஒரு பானசக்தி மாதிரி படைக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு. என்ன செய்யறாரு? ஐனா அப்படிங்கிறாரு, எங்க தகப்பனார் எங்க இருக்கிறாரு? இறந்து போயிட்டாரு தகப்பனாரு. இறந்து போன தகப்பனாரை பத்தி கேட்கிறாரு. ஐனா அபி, என் தகப்பனார் எங்கே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூக பின்னார், உன் தகப்பனார் நரகத்துல தான் இருக்காருங்கிறாங்க. அந்த மனிதர் சரியான கவலை, என்னடா நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டோம், நம்ம தகப்பனார் இஸ்லாத்துக்கு வராம இறந்து போயிட்டாரு, இருந்தாலும் அவர் நரகத்தில் இருப்பாங்கிறாங்க. நம்ம மனசுல வேதனைப்படுறாரு. உடனே அவர் கூப்பிடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பான்னு கூப்பிட்டு, இன்ன அபி வ அபாக பின்னார், ஏன் தகப்பனும் உன் தகப்பன் நரகத்துல தாங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாரும் இதே மாதிரி பல தெய்வ நம்பிக்கையில இறந்து போய்விட்டார். அவர் இறந்த பல தெய்வ நம்பிக்கை இருந்தா இறைவன் சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்காது, நரகம் தான் கிடைக்கும். அப்ப அந்த மனிதருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்தில் என்ன சொல்றாங்க? ஓன் தகப்பன் மட்டும் இல்லப்ப ஏன் தகப்பன் தான். அப்ப எந்த ஒரு மனிதனாவது தன்னுடைய தகப்பன் நரகத்துக்கு கொண்டு விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. நபிகள் நாயகத்திற்கு விருப்பம் என்னவா இருந்திருக்கு? மனிதர் என்ற முறையில எல்லா மனிதரும் சொர்க்கத்துக்கு போற மாதிரி, எல்லா மூமின்களும் சொர்க்கத்துக்கு போற மாதிரி நம்ம தகப்பனாரும் போனா நல்லா இருக்குமே எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா இது யாருக்குமே தெரியாம இருந்து கூட, அவர் கேட்காம இருந்து கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிய கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? ஏன் தகப்பனுக்கு நரகம் தான். அப்ப என்ன அர்த்தம்? அங்க இருந்து மெசேஜ் வருது சொல்லி போடுறாங்க, அவ்வளவுதான். அந்த மெசேஜ் தூக்கி போடக்கூடியவர்களா இருந்தார்களே தவிர அவர்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் ஏதாவது இருந்துச்சா? அப்ப தகப்பன் விஷயத்தில் முடிவெடுக்கிற அதிகாரம் இல்ல. அதே மாதிரி உங்க தாயார் விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவங்களும் மரணித்து விட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்காமலேயே. நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்து போய்விட்டார், நபி ஆவறதுக்கு முன்னாடியே இறந்து போய் விட்டார்கள். அப்ப இந்த தாயார் விஷயமாக அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, இறைவா என் தாயார் என்னை பெத்தாங்களே, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும், எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுவேன். நீ மன்னிக்க மாட்ட, இணை கற்பிக்கிற ஆளுக்கு மன்னிப்பு இல்லதான், இருந்தாலும் எனக்காக ஒரு சிறப்பு சலுகையாக எங்க அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்கிறாங்க. அப்ப இஸ்தாதன் துரப்பி அன் அஸ்தக்ஃபிரு உம்மி, என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு, முஸ்லீம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ், என் தாயாருக்கு மன்னிப்பு கேட்பதற்காக என் இறைவனிடத்தில் நான் பர்மிஷன் கேட்டேன். பலம் ஏதன் இல்லையா, அவன் பர்மிஷன் தர மறுத்துட்டான். அப்ப நம்ம ரசூல் கேட்கறாங்க, ஹபீப் கேட்கறாங்க, நெருங்கிய நல்லடியார் கேட்கிறாரு, உங்க அம்மாக்கு பரவாயில்லை செஞ்சுட்டு போங்க, மன்னிப்பு கேட்டு போங்கன்னு சொன்னானா? அடிமை வேலையை தான் செய்யணும். நான் ஒரு ரூலை போட்டு வச்சுக்கிறேன், அதை அது உள்ள கண்டு தான் எதுவும் பேசணுமே தவிர அதை உடைக்கிறதுக்கு நீங்க எங்க ரூலை உடைச்சிடக்கூடாது என்று அல்லாஹ் கடுமையான முறையில சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இது சொல்ல வேண்டிய செய்தி ஏன்னு கேட்டா, இது எதுக்கு மனித குலத்துடைய நன்மையில சொல்றாங்க நினைக்க கூடாது. இந்த கொள்கை ஆழமா பதிஞ்சாதான் இதுக்கு முந்தி சொன்ன நன்மைகளையும் இனிமேல் இஸ்லாம் வழங்கிய நன்மை என்று சொல்ல போறோமே அந்த நன்மைகளை பூரணமாக அடைய முடியும். இது தொடர்பான இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துவிட்டு மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய ஏனைய நன்மைகளை அடுத்தடுத்து பார்க்கலாம்.